ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட என்ன பார்க்க போகிறோம்னா, சிபாயினு காயின் இந்த மாதத்தில் மட்டும் எந்த அளவுக்கு வந்து பர்ன் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி ஒரு சில காயின்லாம் எந்த அளவுக்கு வந்து மேலே போகும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ஒவ்வொரு கிரிப்டோ வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்து என்னென்ன வீடியோ போடணும் அப்படிங்கிறது வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் குரூப்பில் எப்படி ஃப்ரீயாக NFT கலெக்ட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் நிறைய வேனிங்ஸ் பற்றி டீட்டெயில்ஸ் டெலிகிராம் குரூப்பில் நாங்கள் போஸ்ட் பண்ணிக்கிறதுனால மறக்காமல் டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுவும் நான் கொடுத்துருக்க லிங்கில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிபாயினு டீம் பார்த்தீங்கன்னா 2023 மார்ச் மாதத்தில் இந்த சிபரியத்தை வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அது அன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில, அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து பர்ன் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஆனால் இந்த மாதத்தில் மட்டும் எந்த அளவுக்கு பர்ன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நேற்று ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 பில்லியன் வரைக்கும் வந்து பர்ன் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த மாதத்தில், அதாவது 4 டைம் வந்து பர்ன் பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 34 பில்லியன் வரைக்கும் வந்து பர்ன் பண்ணியிருக்காங்க. அதாவது நேற்று மட்டும் 8 பில்லியன், இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பர்ன் பண்ணது போக மொத்தமாக பார்த்தீங்கன்னா 34 பில்லியன் வரைக்கும் வந்து பர்ன் பண்ணியிருக்காங்க. இந்த சப்ளை வந்து கம்மி பண்ணுறதுக்கு இந்த அளவுக்கு வந்து பர்ன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ஒரு தான். ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 100 பில்லியனுக்கு மேலே வந்து பர்ன் பண்ணால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் இந்த சிபாயினு காயினோட ப்ரைஸ் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகலாம். அதாவது ஒரு நாளைக்கு 100 பில்லியன் வந்து பர்ன் பண்ணணும். ஆனால் இவங்க பண்ணுறதே பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு 8 பில்லியன் வரைக்கும் தான் இப்போ வந்து பர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இந்த கிறிஸ்மஸ்க்காக மட்டும்தான் இந்த அளவுக்கு வந்து பர்ன் பண்ணிகிட்டே வர்றாங்க. ஏன்னா சிபேரியம் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 மாதம் ஆக போகுது. இந்த 8 மாதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தான் பர்ன் பண்ணிகிட்டே வர்றாங்க. இனி பர்னிங் மெக்கானிசம் கொண்டு வந்தால் மட்டும்தான் பெரிய அளவில் இந்த சிபாயினு காயினோட ப்ரைஸ் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகலாம். அதாவது எந்த அளவுக்கு பர்ன் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த சிபாயினு காயினோட ப்ரைஸ் வந்து மாறலாம். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா 0.4011 அந்த லெவலில் தான் இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. எந்த அளவுக்கு பர்ன் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அதோட ப்ரைஸ் வந்து மாறுபடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஜூலை மாதத்துலேருந்து இந்த 12வது மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் இருக்குது. இந்த 6 மாதத்தில் மட்டும் ஒரு 47 பில்லியன் வரைக்கும் தான் பர்ன் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 100 பில்லியன் வரைக்கும் பர்ன் பண்ணணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா சிபாயினு காயினோட ப்ரைஸ் வந்து நல்லாவே மேலே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் தான் ட்ரேடிங் ஆகும். அடுத்ததான் நம்ம எந்த காயினை பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான ஒரு மீம் காயினை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதாவது இந்த ஒரே மாதத்தில் மட்டும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 20 மடங்குக்கு மேலே நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அவாக்ஸ் பிளாக் செயினில் உருவாக்கப்பட்டதான் காக்கினோ. டாலர் மதிப்பில் இப்போ என்ன ப்ரைஸில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 0.50 தள்ளி 260 பாயிண்ட் அளவில் தான் இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. இந்த காக்கினோ பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நல்லாவே மேலே வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 0.50 தள்ளி 420 பாயிண்ட் அளவுக்கு நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 0.50 தள்ளி 275 பாயிண்ட்டில் தான் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. ஃபியூச்சரில் எந்த அளவுக்கு மேலே போகலாம்னா, இப்போ லாஸ்ட்டாக கூட பார்த்தோம்னா பாங் காயின் எந்த அளவுக்கு மேலே போனது பார்த்தீங்களா, அதாவது 0.60 தள்ளி ஒரு 18லேருந்து பார்த்தீங்கன்னா 0.40 தள்ளி 340 பாயிண்ட் அளவுக்கு நல்லாவே இன்க்ரீஸ் ஆனது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 200 மடங்குக்கு மேலே வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆனது. அந்த அளவுக்கு போகாட்டா கூட இப்போ இருக்கிற ப்ரைஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த காக்கினும் எந்த அளவுக்கு மேலே போகலாம்னா ஒரு 50 மடங்கு வரைக்கும் மேலே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த அளவுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இருக்குது. அதே மாதிரி சப்ளைன் பார்த்தீங்கன்னா வெறும் 69 ட்ரில்லியன் தான் இருக்குது. இதே இது பாங் காயினோட சப்ளைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 100 ட்ரில்லியன் வரைக்கும் இருக்குது. இதுக்கும் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த காயினோட சப்ளை பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். அதாவது ஒரு பாதி மடங்கு கம்மியாக தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த புல்ரனில் பார்த்தீங்கன்னா ஒரு 50லேருந்து ஒரு 80 மடங்காவது வரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி எந்த அளவுக்கு கம்மியாகுதோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா ஒரு 50லேருந்து 80 மடங்கு அப்படிங்கிறது எடுக்கலாம். அதாவது இந்த புல்ரனுக்குள்ள. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எதனால் இந்த மாதத்தில் மட்டும் ஒரு 20 மடங்குக்கு மேலே போனது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சில் இந்த காக்கினோ காயின் அடுத்தடுத்து ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சில் வந்து லிஸ்டிங் பண்ணிகிட்டே வந்ததுனால இதோட ப்ரைஸ் அப்படிங்கிறது 20 மடங்கு அப்படிங்கிறது வந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே இறங்கலாம். அந்த டயத்தில் வாங்கி ஹோல்டு பண்ணி வைங்க. இன்னமும் நிறைய எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. அந்த எக்ஸ்சேஞ்சிலாம் லிஸ்டிங் பண்ணால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 50 மடங்கு அப்படிங்கிறது தாராளமாக வரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் நம்ம எந்த காயினை பார்க்க போகிறோம்னா செயின் நெட்வொர்க் காயினை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ என்ன ப்ரைஸில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா $0.36 மதிப்பில் இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. அதே மாதிரி கடந்த ஒரு 4 மாதத்தில் மட்டும் எந்த அளவுக்கு மேலே வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 40 மடங்குலேருந்து 50 மடங்கு வரைக்கும் வந்து நல்லாவே மேலே வந்திருக்குது. அதாவது $0.36 மதிப்பில் இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. 4 மாதத்துக்கு முன்னாடி எந்த அளவுக்கு கீழே இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா $0.0076 மதிப்பில் தான் இருந்தது. அதுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்ட 40லேருந்து 50 மடங்கு வரைக்கும் மேலே வந்திருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னமும் எந்த அளவுக்கு மேலே போகலாம்னா இப்போ பார்த்தீங்கன்னா சப்ளைன்னு எடுத்துக்கிட்டோம்னா 10 பில்லியன் வரைக்கும் இப்போ வந்து இருக்குது. அதே மாதிரி சர்க்குலேஷன் சப்ளையில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒரு 2 பில்லியன் வரைக்கும் இருக்குது. இனிமேல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணால் இதோட ப்ரைஸ் அப்படிங்கிறது கீழே போகலாம். அதாவது சப்ளையில் டோட்டல் சப்ளைலேருந்து சர்க்குலேஷன் சப்ளையில் கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக கீழே இறங்கும். அதுக்கேற்ற மாதிரி அந்த டயத்தில் நீங்கள் வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எந்த அளவுக்கு மேலே போகலாம், அதாவது இந்த புல்ரனுக்குள்ளே எந்த அளவுக்கு மேலே போகலாம்னா $2 $7 வரைக்கும் மேலே போகலாம். அதாவது இப்போ இருக்கிறதுலேருந்து
பார்த்தீங்கன்னா $2 அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட நமக்கு ஒரு 6 மடங்கு நமக்கு வந்து கிடைக்குது. அதே இது $7 வரைக்கும் மேலே போனால் பார்த்தீங்கன்னா நமக்கு 18லேருந்து ஒரு 20 மடங்கு நமக்கு வந்து லாபமாக கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த டிமாண்ட் அதிகமுள்ள காயினாக இந்த சேனைட் ஒர்க் காயின் வந்து இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கேற்ற மாதிரி இந்த சேனைட் ஒர்க் காயினை வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிரிப்டோ மார்க்கெட்டுக்குள்ள INR டெபாசிட் கொண்டு போக தெரியாதவங்க இந்த நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. அவங்க உங்க வேலெட்டுக்கு ட்ரான் காயினா வாங்கி சென்ட் பண்ணி விடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட இருக்க கிரிப்டோ காயினை செல் பண்ணி உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு INR டெபாசிட் பண்ணி கொடுக்குறாங்க. அதனால மறக்காம இந்த நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ, பை, see you. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.